ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு ஓமப்பொடி வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் சூடான தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துடலாம். இந்த ஓமம் அந்த தண்ணியில் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கோமா, இந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓமத்தை நல்லா கடாயில் வறுத்து பொடி பண்ணி அதை சலிச்சு கூட நம்ம ஓமப்பொடிக்கு மாவு பிசையும் போது சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா ஓமம் நல்லா அந்த தண்ணியில் ஊறி பாருங்கள், தண்ணியோட கலரே நல்லா மாறி இருக்கும். இப்போ இந்த ஓமத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓம தண்ணி மட்டும்தான் நமக்கு இப்போது தேவைப்படும். ஓம விதைகளை நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை சலிச்சு மாவோடு சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓம தண்ணியை கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே தனியாக வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் பட்டர் சேர்க்க போகிறேன். இவ்வளோ பட்டர்லாம் சேர்க்க போகிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வெட்டி இதில் சேர்த்துடலாம். இந்த பட்டர் அதாங்க வெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயை கூட நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் பட்டர் இல்லைன்னா ஆயிலை சூடு பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பட்டரோட 1 கப் அளவு கம்பு மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கம்பு மாவு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். நார்மலாக கடலை மாவில் தான் ஓமப்பொடி பண்ணுவாங்க. அந்த ஓமப்பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓம விதைகளை சூடான தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த தண்ணியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பொதுவாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த பதத்துக்கே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஓமப்பொடி போடுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இடியாப்ப உலக்கில் இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சினே இருக்கும். அந்த அச்சை இடியாப்ப உலக்கில் போட்டுட்டு பிசைஞ்ச மாவை அந்த உலக்கில் எடுத்து வச்சிடலாம். மாவை இடியாப்ப உலக்கில் எடுத்து வச்சுட்டு அதோட மூடியை போட்டு நல்லா மூடிடலாம். இடியாப்ப உலக்க நம்ம இப்படி மேலே மெதுவாக சுற்றினோம்னா கீழே ஓமப்பொடி அச்சு வழியாக நமக்கு இலகுவாக மாவு இந்த மாதிரி வெளியே வரணும். இப்படி வந்துச்சுனாலே அவ்வளோதாங்க, மாவு நமக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். பொரிப்பதற்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை எடுத்து அந்த சூடான எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே மாவு நல்லா மேலே பொரிஞ்சு வரணும். இப்படி வந்துச்சுனாலே எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டைரெக்டாக ஓமப்பொடியை அந்த எண்ணெயில், அதுவும் சூடான எண்ணெயிலேயே நம்ம புழிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். ஓமப்பொடியை எப்போவுமே சூடான எண்ணெயில் தாங்க டைரெக்டாக புழிஞ்சு விடுவாங்க. அப்போ கொஞ்சம் தணல், அதாவது வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஓமப்பொடி நல்லா வெந்து வரணும். பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு முறுமுறுப்பான கம்பு ஓமப்பொடி ரெடி ஆயிரும். இதே மாதிரியே உலக்கில் மீதி இருக்கிற எல்லா மாவையும் புழிஞ்சு விட்டுற வேண்டியதான் சூடான எண்ணெயில். அவ்வளோதாங்க, மீடியம் ஃப்ளேமில் நம்ம புழிஞ்சு விட்ட ஓமப்பொடியை நல்லா வேக வச்சு வெளியே எடுத்தோம்னா செம சூப்பரான முறுமுறுப்பான கம்பு ஓமப்பொடி வீட்டிலையே தயார். உலக்கில் நம்ம என்னதான் புழிஞ்சு விட்டாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு மிச்சம் வரதான் செய்யும். அதை கார்ச்சோ, அதாங்க காரசேவு மாதிரி நல்லா உருட்டி உருட்டி அந்த சூடான எண்ணெயிலேயே போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துடலாம். மீதம் இருக்க மாவையும் இந்த மாதிரி பொறுமையாக குட்டி குட்டியாக உருட்டி சூடான எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு காரசேவு, அதாங்க கம்பு காரசேவும் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கம்பு ஓமப்பொடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
கம்பு ஓமப்பொடியோட மொறுமொறுப்பு தன்மையை டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓமப்பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பொடியாக உடச்சி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் மொறுமொறுப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பு ஓமப்பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் யாருக்கெல்லாம் ஓமப்பொடி அப்படின்னா ரொம்ப பிடிக்குமோ அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.